சொல்றது தப்பில்லைன்னு ஒத்துப்பாங்க மாமா. உங்க புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து முதல் தடவை விளக்கேத்தினப்ப அத்தை முன்னாடி நின்னு, அத்தை நான் உங்க இடத்துல இருந்துதான் இந்த குடும்பத்தை பாத்துக்க போறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு துணையா இருங்கன்னு வேண்டிக்கிட்டுதான் நான் மருமகளா என் பொறுப்பை ஏத்துக்கிட்டேன் மாமா. என் அத்தை கிட்ட வேண்டிக்கிட்டதுதான் நான் இப்ப நிறைவேற்றிட்டு இருக்கேன். இதுல அத்தையோட ஆசீர்வாதமும் என்கிட்ட இருக்குங்கிறத நான் நம்புறேன் மாமா. அதனால யாரும் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. என்னால இந்த பிரச்சனையை சமாளிச்சு ரோஹிணியை படிக்க வைக்க முடியும் மாமா. அப்படின்னா பிரபு அவரோட கோவத்தையும் அன்பா மாத்த முடியும் மாமா. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோவத்துக்கும் நல்ல குணத்துக்கும் ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை நான் உங்க புள்ளைக்கு புரிய வச்சிட்டேன்னா அவரும் கோவப்படுறத விட்டுட்டு என்னையும் நம்ம குடும்பத்தையும் அன்போட ஏத்துப்பாரு மாமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சுமையை நான் சுமந்துக்கிறேன். இது இந்த ஆதர ஒருத்தி மட்டும் சுமக்கிற சுமை இல்ல மாமா. நம்ம நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான ஆதரைகள் சுமந்துட்டு இருக்கிற சுமை, குடும்ப சுமை. நாங்க இந்த சுமைய சந்தோஷமா தான் சுமந்துட்டு இருக்கோம். எங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க கவலைப்படாம இருங்க மாமா. என்ன மாமா, இவ்ளோ தூரம் சொல்லியும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? உங்க புள்ள மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவாரு. நான் அவரை வர வச்சு காட்டுறேன் மாமா. அம்மா ஆதர, மனசுல நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளவு தெளிவா பேச முடியாதுமா. நீ தெளிவா பேசுறத பாக்குறப்பவே உன் நம்பிக்கையை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. நீ சொன்ன மாதிரி பிரபு சீக்கிரமா உன்னை தேடி வரணும். இனிமே என் வேண்டுதல்லாம் அது ஒண்ணு மட்டும்தாம்மா. இந்த உலகத்துல என் அம்மாவுக்கு அப்புறம் அதிகமா நம்பிக்கை வச்சது உன் மேலதான். அன்பும் பாசமும் வச்சது உன் மேலதான். ஆனா நீ என் அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் உதறி தள்ளிட்டியே. என்னை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் அப்பா, பாட்டி, தம்பி, தங்கச்சிங்களை விட உன் மேலதான உயிரியை வச்சிருந்தேன். என்கிட்ட ஏன் நீ போய் சொன்ன? என்கிட்ட ஏன் நீ உண்மையை மறைச்ச? நம்புறவங்க கிட்ட சொல்ற போய் அவங்களையே கொன்றுன்னு உனக்கு ஏன் தெரியாம போச்சு? எல்லாம் தெரிஞ்ச உனக்கு இந்த சின்ன விஷயம் தெரியாதா? எல்லாருக்கும் நல்லதை நினைக்கிற நீ, நல்லா வாழணும்னு நினைக்கிற நீ, என்ன மட்டும் யோசிக்க மறந்துட்டியா ஆதர? என் நல்லதும் என் சந்தோஷமும் உனக்கு முக்கியம் இல்லையா? உனக்கு பெருசு இல்லையா? எல்லாரையும் புரிஞ்சுக்கிற நீ என்ன மட்டும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என் ஆசை கனவு எல்லாம் உனக்கு நல்லா தெரியும்ல. உன் பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடணும்னு லீவ் போட்டுட்டு உன்னை வெளியில கூட்டிட்டு போய் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன்னு தெரியுமா? ஆனா அந்த ஏசி வந்து உன் பிறந்த நாளை கொண்டாட விடாம பொய் கேஸ் போட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சு உன்னை சித்திரவதை பண்ணப்ப என் உயிரே போன மாதிரி நான் துடிச்சு போயிட்டேன் ஆதர. என் வாழ்க்கையில நான் எதுக்காகவும் யாருக்காகவும் இப்படி துடிச்சு அழுததே இல்ல ஆதர. உன்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் நீ எந்த அர்த்தமும் இல்லாம பண்ணிட்டியே.
ஒரு புருஷன் தான் பொண்டாட்டி தனக்காக மட்டும் வாழணும்னு நினைக்கிறது சுயநலமா? இல்ல ஆதர, சத்தியமா இல்ல. அது பாசம், அது அன்பு. நீ என்கிட்ட சொன்ன பொய்யால நான் உடைஞ்சு போயிருக்கேன். என் மனசு உடைஞ்சு போயிருக்கு. நீ ஏன் இப்படி பண்ண ஆதர? இந்த உலகத்துல எல்லாரையும் புரிஞ்சுக்கிற நீ ஏன் என் காதல புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன வச்சுதானே உனக்கு என் குடும்பமே கிடைச்சது? ஆனா இப்ப என் குடும்பத்துக்காக என்னையே உதறி தள்ளிட்டியே. அது உனக்கு நியாயமா இருக்கா? சொல்லாதர. நான் யாரு மேலையும் இவ்வளவு பாசம் வச்சதில்லை. ஏன்னா பாசம் வச்சா கடைசியில ஏமாந்துதான் போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னையும் மீறி நான் உன் மேல பாசம் வச்சேன். ஆனா நீ எப்படி என்ன ஏமாத்திட்டி ஆதர? அததான் என்னால தாங்கிக்க முடியல. மச்சான், மச்சான், என்ன மச்சான், எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாமி. மச்சான், நான் சொல்றத கேளு. நீ நினைச்சா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீயே அழுதுட்டு இருக்கியே. இல்ல சாமி, என்னால இத சரி பண்ணவே முடியாது. ஆதர மேல வச்ச நம்பிக்கையதான் அவ சுக்குநூற உடைச்சிட்டாளேடா. மச்சான், நீ சிஸ்டர் மேல நம்பிக்கை வச்சேன்னு சொல்றியே, ஆனா சிஸ்டர் ஓ மேல வச்சிருக்க நம்பிக்கையை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இப்ப நீ அவங்களோட நம்பிக்கை உடைச்சிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. அவங்க இப்ப எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இங்க பாரு, நீ ஒன்ன வச்சே எல்லாத்தையும் யோசிக்கிற, ஆனா சிஸ்டர் எல்லார பத்தியும் சேர்த்து யோசிக்கிறாங்க. அதுதான் மச்சான் எல்லா பிரச்சனையும் காரணம். தயவு செஞ்சு நீ சிஸ்டர் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு மச்சான். அவங்க பண்ண எதுவுமே உனக்கு தப்பா தெரியாது. இல்ல சாமி, இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய வழி நம்ம நம்பினவங்க நம்மளை ஏமாத்துறதுதான். அந்த வழியை என் ஆதரி எனக்கு கொடுத்துட்டா. அதை என்னால தாங்க முடியலடா. ரொம்ப வலிக்குது. மச்சான், மச்சான் அழாதடா. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்டா.